இந்த மாதிரி டாபுவான விஷயங்களை பத்தி படம் எடுக்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும். இந்த படத்தோட கருத்துக்கள்ல எங்க டீமுக்கு ஒரு சில முரண்கள் இருக்கு. நாங்க பாராட்டினது டைரக்டரோட தைரியத்தை தானே தவிர கிளைமேக்ஸை இல்ல. நமக்குள்ள கமிட்மெண்ட் ஏதும் இல்ல, தோன்ற வரைக்கும் சேர்ந்து இருப்போம்னு சொல்றதுல எங்கெங்க காதல் இருக்கு? இதை நார்மலைஸ் பண்ணி படம் எடுத்து நம்மளோட வருங்கால சந்ததிக்கு என்ன கத்து தரும்? அவங்களோட ஆதரவை வச்சு உங்க படத்துக்கு கல்லா கட்ட நினைச்சது தப்பு தானே. படத்தை படமா பாருங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன். ஹே ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். நாகரிகம் வளர்ந்த நம்மளோட இந்த மாடர்ன் சொசைட்டில நிறைய டாபுவான, ஒரு சில மக்கள் சொல்ல தயங்குற, பேச விரும்பாத, ஏத்துக்கவே முடியாத பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த விஷயங்களை பேசி ஒரு படம் வர்றப்ப அதை ஏத்துக்கிறவங்களை முற்போக்குவாதின்னும் அதை ஏத்துக்க முடியாதவங்களை பூமர்னும் ஈஸியா முத்திர குத்திடுவாங்க. அப்படி பூமர்னு முத்திர குத்திடுவாங்கன்னு பயந்தே ஒரு சில மூவி ரிவ்யூவர்ஸ் மனசுல படுறத மறைச்சு வீடியோ பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ரிவ்யூ அப்படி இருக்க போறது இல்ல. ஏன்னா இது ப்ரூட்டலி ஹானஸ்ட் ரிவ்யூ. பார்க்க போற படம் காதலிக்க நேரமில்லை. இயக்குனர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல நித்யா மேனன் மற்றும் புதுசா பேர் மாத்தின ரவி மோகன் நடிச்சிருக்கிற படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, பெங்களூர்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிற ரவி மோகனுக்கு கல்யாணம், கமிட்மெண்ட்ல விருப்பம் இல்லை. அப்படியே கல்யாணம் ஆனாலும் குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லை. அதனாலயே பிரச்சனை ஆகி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அவரோட காதல் பிரேக்கப் ஆகுது. இங்க சென்னையில நித்யா மேனன் ஒருத்தரை பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரு வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிறத பாக்குற நித்யா மேனன் அவரை பிரேக்கப் பண்றாங்க. பிரேக்கப் பண்ற நித்யா மேனன் இனிமே தனக்கு லவ்வே வேணாம், கல்யாணமே வேணாம்னு முடிவுக்கு வராங்க. அதே சமயம் குழந்தை பெத்துக்கணும் ஆசை இருக்கிறவங்க ஆம்பளையே இல்லாம குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேன்னு சொல்லப்படுற ஓரின சேர்க்கையாளரான வினைக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. அதனால தன்னோட நண்பர்களான ரவி மோகனையும் யோகி பாபுவையும் கூட்டிக்கிட்டு ஸ்பெர்மை பாதுகாத்து வச்சுக்க போக அங்க ரவி மோகனும் ஸ்பெர்ம் சேவ் பண்றாரு. அது தெரியாதனமா ஸ்பெர்ம் டொனேட்டிங்ல சேர்ந்துடுது. இங்க ஆம்பளை இல்லாம குழந்தை பெத்துக்க நினைக்கிற நித்யா மேனன் ஐவிஎஃப்னு சொல்லப்படுற செயற்கை கருத்தரித்தல் மூலமா பிரெக்னன்ட் ஆகிடுறாங்க. அந்த குழந்தையும் பிறந்து 8 வயசு பையனாகிடுது. இப்பவே உங்களுக்கு தெரியும் என்ன ஆயிருக்கும்னு. ஆனா இது தெரியாத ரவி மோகனும் நித்யா மேனனும் தற்செயலா மீட் பண்றாங்க, தற்செயலா ஒரே அபார்ட்மெண்ட்ல வராங்க, தற்செயலா ஒரே ஆபீஸ்ல வராங்க, தற்செயலா 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வருது. ஆனா 2 பேரும் அதை சொல்லிக்காமையே இருக்காங்க. இதுக்கு நடுவுல நித்யா மேனன் தன்னோட பையனோட அப்பா யாருன்னு தேடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவி மோகனுக்கும் நித்யா மேனன் பையனுக்கும் நடுவுல ஒரு இனம் புரியாத பாசம் வருது. அப்புறம் ஒரு நாள் ரவி மோகனும் நித்யா மேனனும் காதல சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? நித்யா மேனனுக்கு குழந்தையோட அப்பா ரவி மோகன் தான் தெரியுதா இல்லையா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் காதலிக்க நேரமில்லை படத்தோட கதை. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். 4 வருஷம் லவ் பண்ணேன். எப்படி இப்படி பண்ணுவான்? இந்த படத்துல நடிச்ச ரவி மோகன், நித்யா மேனன், லால், வினய், டிஜே பானு, யோகி பாபுன்னு எல்லாருமே அவங்களோட கேரக்டரை ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அவங்க கேரக்டருக்கு சரியா ஃபிட் இன் ஆகியிருக்காங்க. You have all the luck when it comes to girls and cards. வெஸ்டர்ன் ஐடியாலாம் வேற கண்ட்ரில வச்சுக்கோ. இந்த படத்தோட பிளஸ்கள் பத்தி சொல்லணும்னா, முதல் பிளஸ் கேமரா ஒர்க். ஒரு ஃப்ரேம் கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கு. கலர் ஆகட்டும், ஆங்கிள்ஸா இருக்கட்டும், படத்தை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா காட்டுது. அந்த நிருபமா உன்னை விட்டு ஓடிட்டான், அதனால நீ பல்பு மாட்டிக்கிட்டு இருக்க. ரெண்டாவது பிளஸ் எடிட்டிங். படத்துல ஒரே சமயத்துல 2 பேரோட வாழ்க்கைய மாறி மாறி காட்டுறாங்க. அது எந்த இடத்துலயும் ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாத வகையில அவ்வளோ நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. 4 மாச குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குறா? ஏன் என் குழந்தையோட அப்பா சீரியல் கில்லரா இல்லையா தெரிஞ்சுக்க கூடாதா? மூணாவது பிளஸ் நம்ம பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான். அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். நாலாவது பிளஸ் கிருத்திகா உதயநிதி அவர்களுடைய தைரியம். பொதுவா இந்த மாதிரி டாபுவான விஷயங்களை பத்தி படம் எடுக்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும். அப்படி எடுத்துட்டு கிளைமேக்ஸ்ல பொதுப்படையான மக்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியான கிளைமேக்ஸ் வைக்காம தனக்கு தோணுனதையே கிளைமேக்ஸா வச்ச அந்த தைரியம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்ப இந்த படத்தோட மைனஸ்க்கு வருவோம். முதல் மைனஸ் பிரெடிக்டபிளான ஸ்கிரீன் பிளே. அடுத்து என்ன வரும், என்ன ஆக போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா கணிக்க முடியுது. என்னங்க சொல்ற இவ?
ரெண்டாவது மைனஸ் படத்தோட ஸ்லோனஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியறப்ப அது டக்குன்னு சொல்லி முடிக்காம நம்ம பெரிய பாய் போட்ட இழு இழு சாங் மாதிரியே படத்தையும் இழு இழுன்னு இழுத்தது லைட்டா சலிப்பு கொடுத்துச்சு. டேய் அவதான்டா சே ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. மூணாவது மைனஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். என்ன பிளஸ்ல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வச்சதுக்கு டைரக்டரை பாராட்டினீங்க, இப்போ கிளைமேக்ஸ் மைனஸ்னு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. நாங்க பாராட்டினது டைரக்டரோட தைரியத்தை தானே தவிர கிளைமேக்ஸை இல்ல. நம்ம டைரக்டர் மணிரத்னம் எடுத்த ஓ காதல் கண்மணி படமும் ஒரு மாடர்ன் லவ் ஸ்டோரி தான். ஆனா அதுல கிளைமேக்ஸ்ல இந்த லிவ்வின் எல்லாம் வேணாம், ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வாழுங்க அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாரு. சமுதாயத்துல வளர்ச்சிங்கிற பேர்ல முன்னேற்றம்ங்கிற பேர்ல ஒரு விஷயம் காலங்காலமா இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்குதுன்னா அதை காட்டிட்டு இது தப்பு, அது வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறது தானங்க முறை. ஆனா அதை நார்மலைஸ் பண்றது எந்த வகையில நியாயம்? மேலோட்டமா பார்த்தா இந்த படம் ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஃபீல் குட் படம் தான் அப்படின்னாலும் இந்த படத்தோட கருத்துக்கள்ல எங்க டீமுக்கு ஒரு சில முரண்கள் இருக்கு. இந்த மாடர்ன் சொசைட்டில ஏற்கனவே இப்ப பல யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் வேணாம், பொறுப்பு வேணாம், சுதந்திரமா இருக்கணும், தான் இஷ்டத்துக்கு நினைச்சபடி வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு படம் எடுத்து லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காத உங்க விருப்பம்னு காட்டுறது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா? அப்ப கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் ஆணுக்கு பெண் அடங்கி போய் இருக்கணுமா அப்படின்னா இல்ல. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னா ஆணும் சரி பெண்ணும் சரி சரிசமமா நடத்தப்படணும், சரிசமமா மதிக்கப்படணும். ஒரு முடிவுல ரெண்டு பேரோட கருத்தும் இருக்கணும், ரெண்டு பேரோட சின்ன சின்ன விருப்பமும் பூர்த்தி செய்யப்படணும். அதுதான் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். இதை வலியுறுத்துற மாதிரி பேசலாமே, எதுக்கு கமிட்மெண்ட் இல்லாத லிவிங்க்கு ஆதரவா பேசி படம் எடுக்கணும்? இப்படி நீ என்ன வேணா பண்ணு, நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ என்ன கேள்வி கேட்க கூடாது, நான் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன், நமக்குள்ள கமிட்மெண்ட் ஏதும் இல்லை, தோன்ற வரைக்கும் சேர்ந்து இருப்போம்னு சொல்றதுல எங்கெங்க காதல் இருக்கு? இதை நார்மலைஸ் பண்ணி படம் எடுத்து நம்மளோட வருங்கால சந்ததிக்கு என்ன கத்து தரோம்? குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் ஏங்கி போயிருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்வா இந்த செயற்கை கருத்தரித்தல் இருக்கு. ஆனா அதை கேவலம் மாடல் லவ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு காட்டுறது நல்லதா? படத்துல ஆம்பளையே இல்லாம குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிற நித்யா மேனன் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திருக்கலாமே, அதை ஒரு எடுத்துக்காட்டா காட்டியிருந்தா அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிஜத்துல ஆதரவு இல்லாம இருக்கிற எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு சிங்கிள் பேரண்டாச்சும் கிடைச்சிருக்குமே. இந்த படத்துல வினய ஒரு கேவா காட்டியிருக்காங்க. அதுக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் ஏன் வைக்கணும்? LGBTQ சார்ந்த மக்களுக்கு ஆதரவு தரலாம், ஆனா இதுவும் தப்பு இல்லைன்னு காட்டி நார்மலைஸ் ஆக்கி அவங்களோட ஆதரவை வச்சு உங்க படத்துக்கு கல்லா கட்ட நினைச்சது தப்பு தானே. இப்படி நீங்க நார்மலைஸ் ஆக்கி தான் முன்னாடி ஏதோ அங்க ஒன்னு ரெண்டு இருந்தவங்க இப்ப சோசியல் மீடியால எக்கச்சக்கமா வந்திருக்காங்க. அட படத்தை படமா பாருங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன். காலங்காலமா படத்தை பார்த்து தான் மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க, எஜுகேட் ஆகியிருக்காங்க. அதனால நாம இன்னைக்கு படத்துல காட்டுற விஷயம் நாளைக்கு யாரையும் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பு ஒவ்வொரு இயக்குனர்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. எல்லா பொம்பளைங்களும் உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்து திணிக்காதீங்க. ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா காதலிக்க நேரமில்லை, சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை.